உங்களுக்கு இழப்பாறு தரேன்னு சொல்லி. இந்த இழப்பாறு வேணும்னா அங்கே சர்ச்சுக்கு போனால் தான் உங்கள் பாரத்தை அங்கே இறக்கி வைங்கம்மா. உங்கள் பாரத்தை அங்கே இறக்கி வைங்க. பாரத்தை இறக்கி வச்சிங்கன்னா அங்கே சர்ச்சுக்கு போய் வைக்கதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு விடுதலை வேணுமா, சர்ச்சுக்கு போங்க. இயேசு உண்மையான தெய்வம். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அவர் சபையில கொண்டு போய் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அந்த அன்பான ஜனமே, வா அப்பமார்களே, தந்தை மகளே, சகோதரி சகோதரமார்களே, உங்களை தான் சொல்றேன். நான் பாவத்தை விழுந்த மாதிரி நீங்க பாவத்தை கிடைக்காதீங்க. பாவத்தை மனம் திரும்புங்க. மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இயேசுவாமி சொல்லுகிறார், மனம் திரும்புங்க, நீங்க பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. எனக்கு விடுதலை கொடுத்தா மாதிரி உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. சர்ச்சைக்கு போனா இந்த சர்ச்சை ஆலயத்தில் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை விடுதலை, சத்தியம் நான் வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கின்ற இந்த சர்ச்சையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை அங்கே தான் இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் போங்க, அங்கே சர்ச்சையில் போனால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எனக்கு விடுதலை கிடைச்சா மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா? தாய்மார்களே, தந்தை மகளே, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிக்கிறப்பா. அப்பா நீங்க வாங்க, நீங்க குடிய மனம் திரும்புங்க, குடி விட்டு மனம் திரும்புங்க. நான் இன்னைக்கு கை கால் விழுந்ததுனால என்னை யாரும் மதிக்கல, அதே மாதிரி தான் உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களை மதிக்கணும்னா நீங்க வாங்க, இயேசு தேடி வாங்க. இந்த இயேசு தான் விடுதலை கொடுப்பாரு. விடுதலை கொடுக்கணும்னா இயேசா தான் முடியும். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் அந்த இயேசு கிட்ட தான் இருக்குது. எனக்கு கிடைச்ச மாதிரி அதே நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயேசு நம்பி வாங்க, இந்த இயேசு நம்பி வாங்க. இந்த சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு போனா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சகோதரர்களே, உங்களதான் சொல்றேன், திருமணம் ஆக முடியலையா? திருமணம் ஆகாம இருக்கிறதா? திருமணம் பண்ண முடியாது, வருமானம் இல்லாம இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரங்க சொல்லிட்டே போலாம். இந்த பாரங்களை சொல்லிட்டே போலாம். அப்படி என்ன, கல்யாணம் பண்ண முடியாம, வருமானம் இல்லாம, திருமணம் பண்ண முடியாம இருக்கவும் சகோதரிக்கும் சகோதரனுக்கும் மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன். சத்தியத்தை அறிவிக்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாரத்தை சுமந்துட்டாரு. நமக்காக அவர் பாரத்தை சுமந்துட்டாரு. நீ இனி சுமக்க வேண்டாம். மூலையில் உட்காந்து அழுவாதீங்க, மூலையில் உட்காந்து அழுவாதீங்க, கண்ணீர் விட்டு அழுவாதீங்க. உங்க கண்ணீரை தொடக்க இயேசு வந்துகிறாரு. உங்க கண்ணீரை தொடக்க இயேசு வந்துகிறாரு. உங்க கண்ணீரை தொடக்க இயேசு வந்துகிறாருமா. உங்களை கண்ணீர் தான் தொடக்கிறார். நீ மூலையில் உட்காந்து அழுதாங்க, மூலையில் உட்காந்து அழுவாதீங்க. வாங்க, நீங்க சர்ச்சைக்கு வாங்க. உங்களுக்கு பாரத்தை அங்க இறக்கி வைங்க. சர்ச்சையில வந்து உங்க பாரத்தை இறக்கி வச்சா உங்க பாரத்தை பலனை தீர்த்து விடுவார். பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கமா? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொல்லுகிறார். நான் இதோ சீக்கிரம் வரப்போறேன்னு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசுவாசம் 22:10 சொல்லப்பட்டிருக்குது. அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும். அக்கிரமம் செய்யறோம், அக்கிரமம் செய்யட்டும். நீதி செய்யறோம், நீதி செய்யட்டும். அவங்களோட பலன்களை என்னோட கூட வருது சொல்லி இருக்கிறார். அம்மா தாய்மார்களே, அம்மா தந்தை மகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சகோதரிக்கு கல்யாணம் பண்ண முடியல, எனக்கு வருமானம் இல்லை, இப்படி வருத்தப்பட்டு கிடையா? எவ்வளவு பாரம், எவ்வளவு வருத்தம், இவ்வளோ பாரம்லாம் இருக்குது. இவ்வளோ ஒவ்வொரு பாரத்துங்களையும் ஆண்டவர் தான் வைக்க முடியும். அவர் பாதத்தில் எடுத்துன்னு போய் சர்ச்சையில் வந்து நீங்கள் வச்சு இறக்கி வச்சிங்கன்னா உங்கள் பாரத்தை அவர் சுமப்பார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. சிலையை சுமந்து தீர்த்தாரு, ரத்தம் சிந்தினாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காகவே சிலையை சுமந்தாரு. அந்த சிலையை சுமந்த தேவன் அவர் தான் இயேசு. அந்த இயேசு தேடி வாங்கம்மா. நீங்கள் இந்த இயேசு தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு மூலையில் உட்காந்து அழுது இருந்தா இது யாரும் அறிய மாட்டாங்க. இந்த இயேசு தேடி வாங்க, இந்த இயேசு தேடி வாடிங்கம்மா, இயேசு தேடி வாங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு விடுதலை வேணுமா? இயேசு தேடி வாங்க. சமாதானம் வேணுமா? இயேசு தேடி வாங்க. சந்தோஷம் வேணுமா? இயேசு தேடி வாங்க. சந்தோஷம் வேணுமா? இயேசு தேடி வாங்க. நிம்மதி வேணுமா? இந்த இயேசு தேடி வாங்க. இந்த இயேசு கிட்ட தான் இருக்குது சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் உங்களை தேடி நற்செய்தி கொண்டு வந்து சொல்ல வேண்டிய சொல்லிட்டான். அவர் சொன்னாரு, சொல்லிட்டோமா? அம்மா தாய்மார்களே, உங்களை தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வருத்தத்தோடு இருக்காதீங்க,
வருத்தத்தோடு இருக்காதீங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க. இந்த பாரத்தை இறக்கி சர்ச்சில் வந்து பாரத்தை இறக்கி வைங்கம்மா. உங்கள் எங்கே பக்கத்தில் சர்ச் இருக்கோ அங்கே போய் உங்கள் பாரத்தை இறக்கி வை. அப்போதாம்மா உங்களுக்கு விடுதலை ஆகும், விடுதலை கிடைக்க முடியும். அங்கே தான்மா விடுதலை கிடைக்கும், வேறு எங்கேயும் விடுதலை கிடைக்க முடியாது. எங்கே போனாலும் கிடைக்காது. குடிக்க போனாலும் அங்கே போனால் கூட விடுதலை கிடைக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இயேசுதான், இயேசுதாம்மா, இயேசு நாம.